பாவங்களை சுட்டெரித்து பாவ விமோசனம் பெற்றுத்தரும் புண்ணியமிக்க ரமலான் மாதத்தில் புது வசந்தத்தை அள்ளித்தரும் ரமலான் வசந்தம். ரமலான் வசந்தம். கண்ணியமிக்க ரமலான் மாதம் முழுவதும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெறும் ஜும்மா பிரசங்கங்களின் தொகுப்பினை பிரதி சனிக்கிழமைகள் தோறும் மதியம் 1 மணிக்கு ஊபா வானொலியில் நீங்கள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி தொடருக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்றார்கள். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். ஆடவர், மகளிர், சின்னஞ்சிறார்கள் என அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், ரீபான், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, லிப்ட் வசதிகள் மற்றும் பிரமாண்டமான வாகன தரிப்பிட வசதியோடு ஸ்நேகபூர்வ சேவை. உங்கள் அன்பானவர்களுக்கு 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட இன்னும் பல சேவைகள். ஃப்ரண்ட்லைன். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் தத்வத்த வீதி, பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் மூடப்படும், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் புகாரி. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடத்திலும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் பிரதி வெள்ளிக்கிழமைகள் தோறும் நடாத்தப்படுகின்ற குத்துபா பிரசங்கங்களின் தொகுப்புகளை நாங்கள் உங்களுக்காக வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வருடத்திலும் ரமலான் மாதம் முழுவதும் நாங்கள் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே நடைபெறவிருக்கின்ற குத்துபா பிரசங்கங்களின் தொகுப்புகளை உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வருடத்தில் குத்துபா பிரசங்கத்தினை கேட்கும் எங்களுடைய நேயர்களுக்கு வெற்றியாளர் ஆவதற்கான சந்தர்ப்பத்தையும் வழங்கவிருக்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் வழங்குகின்ற குத்துபா பிரசங்கத்தின் தொகுப்பில் இருந்து ஒரு கேள்வியினை நாங்கள் கேட்கவிருக்கிறோம். அந்த கேள்விக்கு சரியான விடையினை சொல்லும் நபருக்கு நாங்கள் பெறுமதியான ஒரு கிஃப்ட் வவுச்சரை பெற்றுத்தர காத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த கிஃப்ட் வவுச்சர்களை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் எமது ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி தொடருக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தினர். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். ஆடவர், மகளிர், சின்னஞ்சிறார்கள் என அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், ரீபான், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, லிப்ட் வசதிகள் மற்றும் பிரமாண்டமான வாகன தரிப்பிட வசதியோடு ஸ்நேகபூர்வ சேவை. உங்கள் அன்பானவர்களுக்கு 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட இன்னும் பல சேவைகள். ஃப்ரண்ட்லைன்.
எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன் இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் தத்வத்த வீதி பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. இந்த வருட ரமலான் வசந்தம் வானொலி நிகழ்ச்சி தொடருக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பண்டர்வளி மாநகரில் பிரமாண்டமாக காட்சி தரும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தினர். அந்த நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவருக்கும் முகாமையாளர் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, எண்ணங்களைப் போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய பண்டர்வளி மாநகரில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். ஆடவர், மகளிர், சின்னஞ்சிறார்கள் என அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான பிராண்டட் ஆடைகளையும், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கைக்கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். உலகத்தரம் வாய்ந்து எமரல்ட், ரீபோன், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம்ப், எக்ஸ்லைன், பிளிஸ், சிட்டிசன், ஐக்கிங், கெசியோ, எக்ஸ்க்ளூசிவ், ரஃப், அமண்டே, ஜெக்லீஃப் உட்பட உலக தரம் வாய்ந்து அனைத்து ரக பொருட்களையும் ஆடைகளையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கு, அதுவும் நியாயமான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பண்டர்வளை நகரில் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். பண்டர்வளி நகரை எடுத்துக்கொண்டால் பொதுவாக இதமான ஒரு காலநிலை தான் காணப்படும். ஆனால் இந்த நாட்களை எடுத்துக்கொண்டால் சற்று வறட்சியாக, வெப்பம் அதிகமான நாட்களாக காணப்படுகிறது. நாங்கள் அனைவரும் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். எனவே நோன்பு பெருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ரமலான் மாதத்தில் நோன்போடு தான் நாங்கள் எங்களுடைய பொருட்களை வாங்க வேண்டி இருக்கிறது. அதுவும் நோன்பு பெருநாளுக்கான புத்தாடைகளை நாங்கள் இந்த காலநிலையில் தான் போய் எடுக்க வேண்டியிருக்கும். எனவே சிறுவர்களோடு, வயது முதிர்ந்தவர்களோடு, பெற்றோர்களோடு ஷாப்பிங் செய்வதற்கு செல்பவர்களுக்கு இது கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். நோன்பையும் நோற்றுக்கொண்டு கடையாக போய் வருவது மிகவும் சிரமமானதாக இருக்கும். இது அனைத்துக்கும் ஒரு ஆப்ஷன் அல்லது ஒரு தீர்வு இருக்கிறது. நீங்கள் ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்துக்கு சென்றால் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பண்டர்வளி நகரை எடுத்துக்கொண்டால் முற்றும் முழுதாக குளிரூட்டப்பட்ட ஒரு காட்சி அறையாக தான் இந்த காட்சி அறை காணப்படுகிறது. எனவே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பொருட்களை சுதந்திரமாக கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு மாடிக்கும் செல்வதற்கு, அதாவது பெண்கள் பிரிவுக்கு, ஆண்களுடைய பிரிவுக்கு அல்லது சின்னஞ்சிறார்களுடைய பிரிவுகளுக்கு சென்று நீங்கள் பொருட்களை எடுக்க வேண்டும் என்றால் படிக்கட்டுகளில் ஏறி செல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு பூரணமாக லிஃப்ட் வசதி செய்து தந்திருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல ஸ்நேகபூர்வமான சேவையினை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மாத்திரமல்லாமல் பண்டர்வளி நகரை எடுத்துக்கொண்டால் வாகன தரிப்பிட வசதி என்பது ஒரு பாரிய பிரச்சனை. எங்களுடைய வாகனங்களை நாங்கள் எங்கே தரித்துவிட்டு செல்வது? ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்துக்கு சென்றால் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கிறது. மிக விசாலமான வாகன தரிப்பிட வசதி இருக்கிறது, பாதுகாப்பும் இருக்கிறது. எனவே நீங்கள் தயங்காமல் அந்த இடங்களில் உங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பான முறையில் நிறுத்திவிட்டு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரத்தை எடுத்து சுதந்திரமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இன்னும் சில வசதிகளை இந்த நிறுவனம் உங்களுக்கு பெற்றுத் தருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய அன்பானவர்களுக்கு ரூபாய் 500 முதல் 5000 வரையான கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்வதற்கான வாய்ப்புகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல நீங்கள் ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் லோயல்டி வாடிக்கையாளராக இருந்தால் உங்களுடைய பிறந்த மாதத்தில், அதாவது நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் அல்லது மார்ச் மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் அந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு உங்களுக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு வேண்டுமானாலும் பொருட்களை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் போய் பொருட்களை அந்த 10% விலை கழிவோடு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதற்கு நீங்கள் லோயல்டி வாடிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு மாதத்துக்கோ அல்லது ஒரு வருடத்துக்கோ மட்டுப்படுத்தப்பட்ட விடயம் அல்ல. இது லைஃப் டைம், அதாவது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தருகின்ற ஒரு சேவையாக காணப்படுகிறது. இந்த வசதி வேறெந்த ஒரு நிறுவனத்திலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அதே போல பொருட்களை வாங்கும் போது, பெருநாட்கள் வரும் போது இந்த ஆடைகளுக்காக பல லட்சம் ரூபாய்களை நாங்கள் செலவிட வேண்டியிருக்கிறது. ஒரே முறையில் இந்த பணத்தை செலுத்துவது என்பது சிரமமான விடயம். எனவே இதனாலேயே நிறைய பேர் தயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த தயக்கமும் வேண்டாம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் இதற்காகவே சலுகை முறைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த கொக்கோ பேமெண்ட் முறை தற்போது நாடளாவிய ரீதியில், சர்வதேச ரீதியில் பிரசித்தம் பெற்று வருகின்றது. அந்த வகையிலே பண்டாரவளை நகரில் கொக்கோ பேமெண்ட் வசதிகளையும் பெற்றுத் தருகின்ற நிறுவனமாக இந்த ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் காணப்படுகிறது. இந்த கொக்கோ பேமெண்ட் குறித்தும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு 3000 ரூபாவுக்கு பொருட்களை வாங்கினால்
மாதம் 1000 வீதம் 3 மாதங்களில் அல்லது 3 தவணைகளில் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி நாங்கள் தவணை அடிப்படையில் பொருட்களை வாங்கும் போது பொருட்களின் விலையினை அதிகரித்து விடுவார்கள் அல்லது மறைமுகமாக ஏதாவது சேவை கட்டணங்களை பெற்றுக்கொள்வார்கள் அல்லது வட்டி அறவிடுவார்கள் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். இது எதுவுமே இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தில் கொக்கோ பேமெண்ட் ஊடாக பொருட்களை வாங்கினால் அதே பொருளை அதே விலையில் நீங்கள் வாங்க முடியும். அதே போல 3 தவணைகளில் அல்லது 3 மாதங்களில் வட்டியில்லா கடன் முறையில் நீங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இவ்வாறு ஏராளமான சேவைகளை தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதன் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு நிறுவனமாக இந்த ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் காணப்படுகிறது. அவர்களுடைய பூரண அனுசரணையோடு தான் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தரும் குதுபா பிரசங்கத்தின் தொகுப்பினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு கேள்வியினை கேட்கவிருக்கிறோம். அந்த கேள்விக்கான சரியான விடையினை அனுப்பும் போட்டியாளர்களிலிருந்து ஒருவரை நாங்கள் வெற்றியாளராக தெரிவு செய்து அவருக்கு ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் வழங்குகின்ற பெறுமதியான கிஃப்ட் வவுச்சர்களை பெற்றுத்தர காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்கப் போகும் கேள்வி இதுதான். இதற்கான பதில் இன்றைய குதுபா பிரசங்கத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. அல்லாஹ் இந்த நபிக்கு ஜின்களை வசப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தான். அல்லாஹ் இந்த நபிக்கு ஜின்களை வசப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தான். இந்த கேள்விக்கான சரியான விடையினை நீங்கள் 071 62 12 177 071 62 12 177 என்ற இலக்கத்துக்கு SMS ஊடாக அல்லது வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். சரியான விடையினை அனுப்பும் போட்டியாளர்களிலிருந்து ஒருவரை தெரிவு செய்து அவருக்கு நாங்கள் கிஃப்ட் வவுச்சரை வழங்க காத்திருக்கிறோம். அதாவது ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் வழங்கும் கிஃப்ட் வவுச்சரை வழங்க காத்திருக்கிறோம். அதே போல இந்த போட்டி விதிமுறைகளுக்குட்பட்டது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி நண்பர்களே, நீண்ட ஒரு தெளிவினை உங்களுக்காக ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் குறித்து வழங்கியிருந்தோம். இனி நேற்றைய தினம் பண்டாரவளி ஜும்மா பள்ளிவாசலிலே நடைபெற்ற குத்துபா பிரசங்கத்தின் தொகுப்பினை கேட்கலாம். மிக சிறப்பானதொரு குத்துபா பிரசங்கம் நடைபெற்றிருந்தது. இது குறித்து சமூகத்தில் இப்போது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த குத்துபா பிரசங்கம் குறித்து நாடறிந்த ஒரு பேச்சாளர், இறை அழைப்பாளர், அதே போல சன்மார்க்க போதகர் ஷேக் ஜாகிர் அலீம் ஹாஷிமி ஹசரத் அவர்கள் தான் நேற்றைய தினத்தில் பண்டர்வளி பெரிய ஜும்மா பள்ளிவாசலே குத்துபா பிரசங்கத்தினை நிகழ்த்தியிருந்தார்கள். அதன் தொகுப்பினை நீங்கள் இப்போது முதல் கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு
அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் மீடேற்றமும் நபிகுலத் திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகுக்கு வந்த உத்தமர், கருணை கடல், காரூணிய வள்ளல், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்த அன்னாருடைய சஹாபாக்கள், அருமை மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய கண்ணியமான இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹுவின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை முஸ்லிம்களாக படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான். முஸ்லிம்களாகிய நாம் நினைத்ததை போல் வாழ முடியாது. முஸ்லிம்களாகிய நாம் விரும்பிய மாதிரி வாழ முடியாது. நாம் உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள். நாம் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள். யார் இந்த உலகத்தில் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வாரோ அவர்தான் அந்த ஆகிரத்தில் வெற்றி அடைந்தவர். சகோதரர்களே, உலகத்தில் 5 விதமான வாழ்க்கைகளை எல்லாரும் கடந்துதான் ஆக வேண்டும். முதலாவது வாழ்க்கை தான் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய வாழ்க்கை. ரூஹுகளாக இந்த இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ இவர்கள் எல்லாரும் நாம் தாயுடைய வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹ் என்ற இடத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தோம். சஹீஹுல் புகாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா, எல்லா ரூஹுகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக பிறக்கும் மனிதன் வரைக்கும் எல்லாருடைய ரூஹுகளும் அந்த ஆலமுல் அர்வாஹில் படையாக பட்டாளமாக ஒன்றாக இருந்ததாம். ஃபமா தஆரஃப மின்ஹ தலஃப, அந்த ரூஹுகளுடைய உலகத்தில் யாரெல்லாம் சந்தித்தார்களோ, யாரெல்லாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்களோ அவர்கள் அங்கே உள்ள முஹப்பத்தால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மௌத்தாகுவதற்கு முன்னால் சந்திப்பார்கள். இது ஹதீஸ், இது புகாரி. இதற்கு முன்னால் பண்டாரவளையில் இந்த பல முகங்களை நான் கண்டதில்லை. 28 வருடங்களுக்கு பின்னால் உங்களை பார்க்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. அது இங்கே நடந்த அறிமுகம் அல்ல, ஆலமுல் அர்வாஹில் நாங்கள் சந்தித்தவர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃப, அந்த ஆலமுல் அர்வாஹ்ல யாரெல்லாம் ஒருத்தனுக்கொருத்தன் முட்டி மோதி சண்டை பிடிச்சானோ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவன் போய் சண்டை பிடிப்பான். சண்டை பிரச்சனை அவர்கள் இருவருக்கு மத்தியிலும் உருவாகும். விளங்கிக் கொள்ளுங்கள், யார் யாரெல்லாம் முட்டுகிறார்களோ மோதுகிறார்களோ
இது இங்கே வந்த மோதல் அல்ல, அது ஆலமுல் அர்வாகில் வந்த மோதல் இங்கே பிரதிபலிக்கிறது. இது முதலாவது உலகம், நாம் வாழ்ந்து நமக்கு மறந்த முதலாவது உலகம். இது யாருக்கும் ஞாபகம் இருக்காது. இரண்டாவது ஒரு உலகம்தான் ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பறை, பெத்த தாயுடைய கற்பறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் அல்லாஹு தஆலா மனிதனை அவனுடைய பிகத்பி ரிஸ்கிஹி வ அஜலிஹி வ அமலிஹி வ ஷகியுன் அம் சஈத், அந்த உலகத்தில் தான் அல்லாஹ் நம்முடைய விடயத்தில் 4 விடயங்களை முடிவெடுப்பான். தாயுடைய வயிற்றில் வைத்துதான் 4 விடயங்கள் முடிவெடுக்கப்படும். முதலாவது பிகத்பி ரிஸ்கிஹி, எவ்வளவு சாப்பிடுவீங்க உலகத்தில், என்ன சாப்பிடுவீங்க, என்னென்ன சாப்பிடுவீங்க, எங்கெங்க போய் சாப்பிடுவீங்க, எல்லா ரிஸ்க். இந்த வீட்டில் வாழ்வாய், இந்த ஊரில் வாழ்வாய், உன்னுடைய தொழில் என்ன, உன்னுடைய குடும்பம் என்ன, இது எல்லாம் முதலாவது எழுதப்படும் தாயுடைய வயிற்றில். 29 வருஷமா அல்லது 69 வருஷமா அல்லது 9 மாசமா, உலகத்தில் எவ்வளோ காலம் வாழுவாய், இது இரண்டாவது எழுதப்படும். மூணாவது விடயம் என்ன அமல் செய்வாய் உலகத்தில், சொர்க்கத்துடைய அமல் செய்வாயா அல்லது நரகத்துடைய அமல் செய்வாயா, இது மூணாவது விடயம். நாலாவது விடயம் வஷகியுன் அம் சஈத், நீ சீதேவியா மூதேவியா, நீ சீதேவியா அல்லது மூதேவியா, நீ நல்லவனா கெட்டவனா, நீ சொர்க்கவாதியா நரகவாதியா, இந்த விடயமும் நாலாவது விடயமாக எழுதப்படும். சஹாபாக்கள் புத்திசாலிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க சொர்க்கவாசியா நரகவாசியா, அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான் தானே, அப்ப உலகத்துல நாமே அமல் செய்ய வேண்டும். தாயுடைய வௌத்துல எழுதப்பட்டாச்சு, நீ சொர்க்கவாசியா நரகவாசியாண்டு, அப்ப நாங்க அமல் செஞ்சா என்ன, அமல் செய்யாட்டி என்ன? புத்திசாலிகள் கேட்ட கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட பெரிய புத்திசாலி, உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலி, அவருடைய டீச்சர். உலகத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எந்த டீச்சரிடமும் படிக்க விடவில்லை. உலகத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எந்த மாஸ்டரிடமும் படிக்க விடவில்லை. உலகத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மக்காவில் எந்த ஸ்கூலும் கட்டி கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டீச்சர் யார்? நேரடி டீச்சர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மறைமுகமான டீச்சர் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. உலகத்தில் அல்லாஹ் படித்துக் கொடுத்தவர் தான் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி. அவர் என்ன சொன்னாரோ அந்த கண்மணி நாயகம் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதுதான் உண்மையான முஸ்லிம்கள். புத்திக்கு படலாம் படாமல் இருக்கலாம், நாயகம் சொன்னாரா, நாம் தலைக்கு மேல் அதை நம்புவோம். ஏன்? உலகத்தில் அவர்தான் மிகப்பெரிய புத்திசாலி. அவர் வாயை திறந்தால் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். 63 வயது காலத்தில் வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லாத தலைவர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானா சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, என்னுடைய நபி இருக்கிறாரே, நினைத்ததை எல்லாம் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் வாயை திறந்தால் அது வஹியாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இல்ல அப்படி மடத்தனமாக முடிவெடுக்க வேண்டாம், பலி அமலு, அதிகமாக நல்லமல் செய்யுங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகல, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதன் அமல் செய்வது உங்களுக்கு லேசி. உலகத்தில் நீங்கள் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டிருந்தால் சொர்க்கத்துடைய அமல் செய்வது உங்களுக்கு லேசாக இருக்கும். நரகத்துக்காக நீங்கள் படைக்கப்பட்டிருந்தால் பாவம் செய்வது உங்களுக்கு இன்பமாக இருக்கும். நாம் கையை வைத்து கேட்டால் சரி சகோதரர்களே, நமக்கு எது இன்பமாக இருக்கிறது? கை வைத்து கேட்கும் மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இது இரண்டாவது உலகம்.
மூணாவது உலகம்தான் சகோதரர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலமுத் துன்யா, அழிந்து போகக்கூடிய இந்த அற்பமான உலக வாழ்க்கை. நாலாவது உலகம்தான் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை. பர்ஸக் என்றால் திரை, கேட்டீன். திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இங்க உள்ளாக்களுக்கு தெரியாது. ஐந்தாவது சகோதரர்களே ஆலமுல் ஆஹிரா, அழிவே முடிவே இல்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கை. உலகத்தில் 4 உலகமும் நிரந்தரம் அல்ல. ஆலமுல் அர்வாஹ் நிரந்தரம் அல்ல, ஆலமுல் அர்ஹாம் நிரந்தரம் அல்ல, ஆலமுத் துன்யா நிரந்தரம் அல்ல, ஆலமுல் பர்ஸக் கபருடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆலமுல் ஆஹிரா 5வது உலகம்தான் நிரந்தரமான வாழ்க்கை. சகோதரர்களே, இந்த ரமலானில் சிந்தியுங்கள். நான் என்னை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்கள். 4வது வாழ்க்கைக்கு நான் ரெடியா? 5வது வாழ்க்கைக்கு நான் ரெடியா? நீங்கள் ரெடியாகுவதற்குரிய மிக அழகான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம். சகோதரர்களே, சந்தர்ப்பத்தை வீணாக்கிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமா? உலகத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். அந்த ஆலமுல் ஆஹிராவில், அந்த மறுமை நாளில் நாம் சிரிக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து நினைத்து அழவும். அதிகமாக அழுதவர்கள் அங்கே சிரிப்பார்கள். அதிகமாக அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதவர்கள் அங்கே சிரிப்பார்கள். அதிகமாக அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து பட ஆரம்பிச்ச கஷ்டம். சகோதரர்களே, நபீண்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த உடனே மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, லா ராஹத லீ பஅதல் யௌம். ஏ மகளே ஃபாத்திமா, உன்னுடைய வாப்பாவுக்கு இதுக்கு பின்னால ரெஸ்டே கிடையாது. இனி அவர் ரெஸ்ட் எடுக்க இயலாது. அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்து விட்டது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கைகளை விரித்து நின்றதை பார்த்து பயந்து நடுங்கி மனைவி ஹதீஜாவிடம் ஓடி வந்து, சம்மிலூனி தஸ்ஸிரூனி, என்ன போத்துங்க ஹதீஜா, என்னை போத்துங்கள் ஹதீஜா. அன்னை ஹதீஜா மக்கத்து மாபெரும் செல்வ சீமாட்டி, கோடீஸ்வரி. ஜாகிலியா காலத்திலே 2 பட்டம் எடுத்தவர். ஜாகிலியா காலத்தில் 2 பட்டம். முதலாவது பட்டம் தாஹிரா, பரிசுத்தமானவள், ஹதீஜா நாயகியுடைய பட்டம். 2வது பட்டம் சையதத்து குரைஷ், குரைஷி கோத்திரத்தின் தலைவி. அந்த அருமை மனைவியிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கிய நேரம், அந்த அருமை மனைவி விலை உயர்ந்த போர்வைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போர்த்தினார். போத்தி கொண்டு படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வசனம் இறங்குது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்வை போத்தி கொண்டிருக்கும் நபியே, கும், எழும்புங்கள், ஃபஅன்ஸிர், எழும்பி போய் மக்களுக்கு நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். போதும் தூங்கியது, தூங்கியதெல்லாம் போதும். நம்மையும் பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ காலம் தூங்கினதெல்லாம் போதும். இவ்வளோ காலம் உலகம் உலகம் என்று நீங்க ஓடினது போதும். இவ்வளோ காலம் 40 வருஷமா 50 வருஷமா நானும் என்னுடைய துனியாவும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பமும் இப்படி வாழ்ந்தது போதும். இதுக்கு பின்னால் எழுந்து சமூகத்தை பற்றி கவலைப்படு. தொழுகை இல்லாமல் இருக்கிறானே, இவனை பற்றி கவலைப்படு. இந்த ரமலான் மாதத்திலும் நோன்பு பிடிக்காமல் சுத்துறானே, இவனை பற்றி கவலைப்படு. பட்டியில் இன்பம் கண்டிருக்கிறானே, இவனை பற்றி கவலைப்படு. அல்லாஹ்வுடைய கட்டளை இது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று எழும்பி நின்றவர், அன்று எழும்பி நின்றவர். சக்கராத்தில் துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயதில் எழும்பி நின்ற நாயகம்
சக்கராத் 63 வயது ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை நேரம், திங்கட்கிழமை நாள் துஹாவுடைய நேரம். அருமை மனைவி ஆயிஷாவுடைய மடியில் தலை, மடியிலும் அல்ல 18 வயசு குமரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் போது 6 வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மனைவியாக மாறும் போது 9 வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது 18 வயது. இப்படி பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் சகோதரர்களே. 63 வயது போன தன்னுடைய கணவனை ஓரத்தில் வைத்துவிட்டு ஓடிவாங்க இந்த மாப்பிள்ளை சக்கராத்தில் இருக்கிறார் சொல்லவில்லை சகோதரர்களே. நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருந்தார், நெஞ்சில தூக்கி வைத்திருந்தார் அந்த நபிகள் நாயகத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முபாரக்கான தலை மடியில் கூட இருக்கவில்லை, அன்னை ஆயிஷாவின் நெஞ்சில் இருந்தது. அந்த நேரத்தில் துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத், வருத்தம், கஷ்டம், துடிக்கிறார்கள். புகாரியில் வருகிறது, திர்மிதியில் வருகிறது. பக்கத்தில் ஒரு தண்ணி இருக்கு, தண்ணி வாளி. அந்த தண்ணி வாளிக்குள்ள கைய போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி அள்ளி தனக்கு மேல ஊத்தி லா இலாஹா இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத் வார்த்தை. ஏன் உலகத்தில் அவர் வாழ்ந்ததே அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்காக தானே. இன்பங்களை எல்லாம் துறந்தது ஏன்? அல்லாஹ் நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் அந்த நாயகத்தை படுக்க வைத்திருக்கலாம். திருமதியில் வருகிறது, மக்காவில் உள்ள எல்லா மலைகளையும் யா ரசூலல்லாஹ் தங்கமாக மாற்றி தரவா அல்லாஹ் கேட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின்ன வசப்படுத்தேலும் என்றா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்த என்னுடைய நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? கேட்டான், என்ன வேணும்? மக்காவுடைய மலைகள் எல்லாம் தங்கமா மாத்தி தந்தா போதுமா? மக்காவுல மலையை தவிர என்ன இருக்கு சகோதரர்களே? மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மக்கால மலையை தவிர என்ன இருக்குது? மக்காவுடைய ஒரு மலை தங்கமானாலே ஸ்ரீலங்காவை வாங்கிடலாம், அவ்வளவு மலைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஏன்? அவருக்கு தங்கத்தை பற்றி கவலை அல்ல, உலகத்தில் நிம்மதியை பற்றி கவலை அல்ல. கவலை எல்லாம் என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம், இந்த முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் அல்லாத சமூகம் யாரும் நரகம் போகக்கூடாது. இதுதான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை, இதுதான் அவருடைய கவலை. சொன்னார், யா அல்லாஹ் தங்கமலையா? லா யா ரப், எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ். துனியால யாரு வானான்னு சொல்லுவான்? யார் வானான்னு சொல்லுவான்? அல்லாஹ் கேட்கிறான். தங்கத்தை படைத்தவன் கேட்கிறான், லா யா ரப், வேண்டாம் தங்கமலை. அஜ்உ யௌமா வ அஷ்பஉ யௌமா, உலகத்தின் தலைவராக நீ என்னை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல, நான் உலகத்தில் வாழ விரும்பும் வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு நாள் நான் சாப்பிடணும், அடுத்த நாள் நான் பசியிலிருக்கும். இதா ஷபித்து ஹமித்துக, என்னுடைய வயிறு நிறைந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொல்ல வேண்டும். வைதா யுஹு தபர்ரஹ்து இலைக, பசி வந்தால் யா அல்லாஹ் சாப்பாடு தா என்பதாக உன்னிடம் கையேந்தி நான் பிச்சை கேட்கணும். இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும். இந்த பண்டார வலையில, இந்த ஸ்ரீலங்கால ஒருத்தரை காட்ட முடியுமா? 2 மாசம் தண்ணி மாத்திரம் குடித்தவர் யாராவது இருப்பார்களா சகோதரர்களே? வெள்ளிக்கிழமை வந்தால் மிஸ்கீனுடைய வாயிலையும் புரியாணி, பொரித்த ஆடு, பொரித்த மாடு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, புகாரில வரும். ஏன் இந்த நோன்பு? விளங்குங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நோன்புதானே. நோன்பு பிடிக்காமலும் அவர்கள் நோன்பாக தானே இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ஒரு கூட்டம் பொரிச்ச ஆட்டிறைச்சி சாப்பிடுது. பொரிச்ச ஆட்டிறைச்சி கூப்பிட்டாங்க, அபூ ஹுரைரா வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். சொன்னார், லம் யரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஃபன் சமீபன் பிஐனிஹி கத், என்னுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொரித்த ஆட்டை தன்னுடைய கண்ணால கூட கண்டதில்லை. நீங்க பொரிச்ச ஆட்டை திங்க என்ன கூப்பிடுறீங்களா? சுப்ஹானல்லாஹ். யாருக்காக?
2 மாசம் புகாரில வருது 2 மாசம். அன்னை ஆயிஷா சொல்றார், அன்னை ஆயிஷா 2 மாசம் நாங்கள் சாப்பிட்டது தண்ணியும் ஈச்சம்பளமும் மட்டும்தான். தண்ணியும் ஈச்சம்பளமும். யாரவர் கியாமத்துடைய நாளையில அந்த தலைவர் நிக்கிற இடத்துல வேற யாராலையும் நிக்கல. எங்க தெரியுமா எழுப்பாட்டுவான் அல்லாஹ்? ஏன்? உலகத்துல வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக, உலகத்துல வாழ்ந்தது சமூகத்துக்காக. தன்னுடைய மனைவியை விபச்சாரி என்று சொன்னவன் கூட நரகம் போப்படாண்டு நினைத்த ஒரே தலைவர் அந்த தலைவர். உலகத்துல கேட்டாங்க, புகாரில வருது, யா ரசூலல்லாஹ் உங்களுக்காக விருப்பமானது யார்? மன் அஹப்புன் நாஸி இலை. சொன்னாங்க ஆயிஷான்னு சொன்னாங்க. ஆயிஷா என்னுடைய மனைவி. ஏன்? அவ்வளவு பரிசுத்தமான பெண் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அழகுலையும் அவங்கள அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அறிவிலையும் அவங்கள அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல 2 பேர் சைன் இருந்தா தான் அங்க பார்லிமெண்ட்ல கெசட் சைன் பண்ணப்படும். வர்த்தமானி வெளியிடுறாங்களே ஸ்ரீலங்காவில், அங்க ஆயிஷா நாயகி ஓகே பண்ணா தான் அங்க உமர் ரலியல்லாஹு காலத்தில் இஸ்லாமிய சட்டம் நிறைவேறும். முதலாவது அப்துல்லா பின் அப்பாஸ் குர்ஆனுடைய விஷயமா அவர் தீர்ப்பு சொல்லுவார், ஹதீஸுடைய விஷயமா அம்மா ஆயிஷா தீர்ப்பு சொல்லணும். ஓகேண்டா தான் அன்னைக்கு சட்டம் வெளியிடப்படும். அறிவு கடல். உலகத்துல லேடிஸ் மதரசா நடத்துறாங்களே, பண்டாரோல்லே மிகுதி லேடிஸ் மதரசா. உலகத்துல எந்தெந்த மூலையில எல்லாம் லேடிஸ் மதரசா நடக்குதோ அத்துணை லேடிஸ் மதரசாவுடைய நன்மையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கபருக்கு. முதல் லேடிஸ் மதரசா உலகத்தில் உருவாக்கியவர் ஹஃப்ஸா பின்த் சீரீன், முதல் மாணவி. எப்படி மாணவியை உருவாக்கினார் என்றா, ஒரு நாளைக்கு 16 ஜுஸ்ஓதி தொழுவா மாணவி. உலகத்தில் சாதித்தவர்கள், சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட மனைவியை பார்த்து ஒரு யுத்தத்துக்கு போய் வரக்கூடிய நேரம் முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவன் சொன்னான், ஆயிஷாவும் சஃப்வானும் விபச்சாரம் செய்து விட்டார்கள். எப்படி வார்த்தை இது, எப்படி வார்த்தை இது! யாருடைய மனைவி இது? யாருக்கு விருப்பமான மனைவி இது? சிந்திங்க, எப்படியான கட்டம்! 1 மாசம் வஹீம் இறங்குதில்லை. அல்லாஹ் சோதிக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. அல்லாஹ் சோதிக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. சகோதரர்களே, வஹீ இறங்குதில்லை. புகாரியில வரக்கூடிய ஆகப்பெரிய ஹதீஸ் இது. புகாரி 2ஆம் ஜுஸ் கிதாபுல் மகாசி கஸ்வத் பனி முஸ்தலா. உலமாக்களை பிடித்து ஹதீஸை புரட்டிப்பார்கள். புகாரியுடைய ஆகப்பெரிய ஹதீஸே இந்த ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. ஆயிஷா நாயகி பாவம் ஒன்றுமே தெரியாது. வெளியில கதை பரவுது, விபச்சாரம் விபச்சாரம் விபச்சாரம், மதீனாவே புலம்புது. யார் கதையை உருவாக்கியது? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அல்லாஹ் 1 மாசத்துக்கு பின்னால்தான் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். ஆயிஷா பரிசுத்தமானவர். இன்னல்லதீன ஜாஉ பில்-இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். 15 வசனம். ஆயிஷா நாயகி ஆச்சரியம் சொல்றாங்க, நான் நினைச்சேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க நான் பரிசுத்தமான பெண் என்பதாக. இல்லண்டா அல்லாஹ் ஏண்ட மாப்பிட கனவுல என்ன பரிசுத்தமானவன் காட்டுவான் நம்பி இருந்தேன். அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருந்தேன். ஆனா அந்த அல்லாஹ் நான் அவனை நம்பினதுக்காக கியாமத்து நாள் வரைக்கும் என்ன பத்தி ஓதுறதுக்கு குர்ஆன் இறக்கிட்டான். அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்லாஹ் விடுவானா? விடமாட்டான். சகோதரர்களே, கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன் இறங்கினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகமெல்லாம் வேர்க்குது, முகமெல்லாம் சிரிப்பு. ஆயிஷா இன்னல்லாஹ கத் பர்ரஅகி. ஆயிஷா, அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான். ஆயிஷா நாயகியுடைய உம்மு ரூமான் சொல்றாங்க, எலும்பு மாப்பிள்ளை கிட்ட போ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போ. சொன்னார், அவர்கிட்ட நானேன் போகணும், அவர்கிட்ட நானேன் போகணும். நான் போக மாட்டேன். என்னுடைய ரப்புல் ஆலமீன் முதலாவது அவனைத்தான் நான் புகழ்வேன். என்ன பரிசுத்தப்படுத்தியது அவன், இந்த மாப்பிள்ளை அல்ல. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்னா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக மிம்பர்ல ஏறி அழுகுறாங்க. மதீனாவில் மிம்பர்ல ஏறி சொல்றாங்க, இந்த மனைவியை பத்தி நல்லதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி எல்லாம் பேசுறாங்க, இதுக்கு யார் எனக்கு உதவி செய்வது? மைய அதுருனி ஃபீ அஹ்லி. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்த ஆத்திரம் எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட கோத்திரத்துல யாராவது இது சொல்லி இருந்தா அவன்ட கழுத்தை நான் வெட்டுவேன். குழப்பம் பள்ளிவாசலே குழம்பிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்திட்டு போய்த்துட்டாங்க. இந்த விபச்சார பட்டம் கொடுத்த உபை இப்னு சலூல் சக்கராத்தில் இருக்கிறான். மகன்கிட்ட சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜுப்பாவை கொண்டு என்ன கஃன் செய். சகோதரர்களே, எங்கள்கிட்ட வந்தா என்ன சொல்லுவோம்? இவனுக்கு எந்த ஜுப்பாவா? இப்படிப்பட்டவனுக்கு நாங்க கஃன் தாரதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடைய கூட கலட்டல்ல, உடம்போடு ஒட்டி இருந்த ஜுப்பாவை கலட்டி கொடுத்தான். கஃன் செய். கபரடிக்கு வந்தாங்க, கபர்ல இறங்கினாங்க, தொழ வைக்கிறதுக்கு தக்பீர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு இழுக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யாருக்கு தொழுவிக்க போறீங்க? இவனுக்கு தொழுவிக்க போறீங்களா? எவ்வளவு பெரிய முனாஃபிக் இவன். இல்ல உமர், அல்லாஹ் சொல்லி இருக்கான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூலே, நீங்க நாடினா விரும்பினா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, விரும்பினா இஸ்திக்ஃபார் செய்யாம இருங்க. இவண்ட பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். ஏன், இந்த சமூகத்தில ஒரு முனாஃபிக் கூட இந்த மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நரகம் போகக்கூடாது. இந்த சமூகத்தில் யாரும் நரகம் போகக்கூடாது. இதுதான் அசல் கவலை. சகோதரர்களே, சக்கராத்தில் துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க. வா கர்பாபதா லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத் அல்லாஹும்ம இன்னி அலா சக்கரத்தில் மௌத். யா அல்லாஹ், இந்த சக்கராத்தை லேசாக்குவாயாக. அழுது தண்ணியை ஊத்துறாங்க. ஃபாத்திமா ஈர கொழுத்து பார்க்க முடியல, அழுகுறாங்க. இந்த வாப்பாக்கு வந்த கஷ்டமே. சக்கராத்துல துடிக்கிறார், எவ்வளவு கஷ்டப்படுறார் இந்த வாப்பா. ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ அலா அபீகி கர்புன் பாதல் யௌம். மகளே ஃபாத்திமா, உன்னுடைய வாப்பா படக்கூடிய கடைசி கஷ்டம் இதுதான்மா. இதுக்கு பின்னால ஒரு கஷ்டம் இல்லை, அவர் சொர்க்கம் போறார். ஒரு மௌத்தாகினா கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு. 23 வருஷமா நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்வதற்கு தன்னையே இழந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்டாரவளையில மட்டுமா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமா, பதுல டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமா, ஸ்ரீலங்கால மட்டுமா, இந்தியால மட்டுமா, முழு உலகத்திலே சகோதரர்களே 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ் இருக்கிறான். கிட்டத்தட்ட 150 கோடி முஸ்லிம்கள். அந்த 150 கோடி முஸ்லிம்களும் இன்றைக்கு ஜும்மா தொழுகிற நன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு. உலகத்தில் அவருடைய சொர்க்கத்தை யாராலும் அடைய இயலாது. என்ன சொர்க்கம் சகோதரர்களே? அந்த சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. நாங்க பாங்கு துஆல ஓதுவோமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா. அந்த சொர்க்கத்துடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அந்த சொர்க்கத்துல இருந்தால் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கலாம். அல்லாஹ்வை பார்க்கலாம். ஏன், உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அடிவாங்கியவர். தாயினுடைய சம்பவம், உஹது யுத்தம். இப்னு கமியா என்ற காஃபிர் சகோதரர்களே, உஹது யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி ஒரு கல்லை எடுத்து எறிந்தார். தலைவரை நோக்கி, நம்முடைய உயிரை நோக்கி. அப்படியே தலையில இரும்பு தொப்பி போட்டிருந்த நாயகத்துடைய தொப்பி அப்படியே வெடிச்சு 2 ஆணி நெத்துக்குள்ள போயிடுச்சு. சகோதரர்களே, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து தன்னுடைய பல்லால் கலட்டினார் ஆணியை. ஆணியும் கலண்டது, பல்லும் உடைந்து விழுந்தது. 2வது ஆணியையும் கலட்டினார், ஆணியும் கலண்டது, பல்லும் உடைந்து ரத்தம் கொட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகம் எதற்காக? நீங்களும் நானும் முஸ்லிம்களாக இருப்பதற்காக. யோசித்து பாருங்கள். அந்த தாயிஃப் என்ற நகரம்
நம்முடைய நாயகம் போட்ட பிச்சை சகோதரர்களே. போய் பார்த்தீங்கன்னா பண்டாரவளை மாதிரி அழகா இருக்கும், நூறலியா மாதிரி அழகான நகரம். யார் போட்ட பிச்சை? தாயிஃப் வாசிகள் இல்லாட்டி இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இஸ்லாம் வந்திருக்காது. ஸ்ரீலங்காவுக்கு இஸ்லாம் வந்தது தாயிஃப் வாசிகளால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கி இரத்தமடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி நிற்கிறார் ரோமாவேதரோடு. இன்னைக்கு தாயிஃப்ல போய் பார்த்தீங்கன்னா விளங்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின மலை, மலைகளுக்கு பொறுப்பான மலக்கையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கார். யா ரசூலல்லாஹ், உங்களோட நிலைமையை பார்த்து அல்லாஹ்வால பொறுக்க முடியல, ஒரு வார்த்தை சொல்லுங்க. மக்காவில் இருக்கிற 2 மலை, அக்ஷபைன், ஜபலு அபி குவைகான், ஜபலு அபி குவைஸ், ஜபலு குவைகான், இந்த 2 மலையையும் கலட்டி கொண்டு வந்து தாயிஃப் அப்படி நசுக்கிறன்னு ஒரு வார்த்தை சொல்லும். ஓ, நசுக்கி விடுங்க ஜிப்ரீல், இப்பெல்லாம் திருந்த மாட்டான் நாம சொல்லியிருப்போம். அந்த தலைவர் சொன்னாரா, இந்த சமூகத்தை அழிச்சிராது, இந்த சமூகத்தை அழிச்சிராது, இவங்க இஸ்லாத்துக்கு வராது, எனக்கு அடிக்கட்டும் பரவாயில்ல, என்ன நாசமா இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன திட்டட்டும் பரவாயில்ல, இவனுக்கு அல்லாஹ் புத்திய குறுக்காட்டியும் பின்னால வாரவன் இஸ்லாத்துக்கு வருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த தலைவர் போட்ட பிச்சை இன்னைக்கு நீங்களும் நானும் முஸ்லிம். கவலைப்படுவோம் சகோதரர்களை. இந்த ரமலான் மாதத்தில் அமல்களை வீணாக்கி விடக் கூடாது. இன்னும் பாவத்தில் இன்பமா? யாருக்கு பாவம் செய்யலா சொல்லுங்களே. நேரம் கடந்து கொண்டிருக்குது, பயான் முடிக்கிற மாதிரியும் இல்லை. யாருக்கு பாவம் செய்யலா? பாவத்தில் இன்பம் கண்டவன் இருக்கிறானே, அவனுக்கு உள்ள அதே சக்தி அல்லாஹ்வை பயந்து வாழ்றவனுக்கும் இருக்குது. உனக்கு ஈமான் இல்ல, உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, நீ பாவம் செய்கிறாய். இவன் அல்லாஹ்வுடைய பயத்தால அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்றான். யாரால முடியாது பாவம் செய்ய? பாவம் செய்யலாம் சகோதரர்களே. ஆனால் சக்கராத்தை நினைத்தவர், ஆகிரத்தை நினைத்தவர், மறுமையை நினைத்தவன் ஒரு நாளும் பாவத்தில் இன்பம் காண மாட்டான். எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். இன்றைய ஜும்ஆவோடு தௌபா செய்வோம் சகோதரர்களே, இதோடு தௌபா செய்வோம். நாம் இதோடு முடிவெடுவோம். 27 வரைக்கும் எதிர்பார்க்காதீர்கள். இந்த ஜும்ஆ தொழுகையில் தௌபா செய்யுங்கள். இதற்கு பின்னால் முடிவெடுங்கள். கோடி கோடியா வந்தாலும் வட்டியில் நான் கை வைக்க மாட்டேன். இன்றைய நாள் முடிவெடுங்கள். இதற்கு பின்னால் ஒரு நேர தொழுகையை நான் தவறவிட மாட்டேன். ஒரு உதாரணத்தை சொல்லி ஹுத்பாவை முடிக்கிறேன் சகோதரர்களே. உதாரணமா ஒருவர் இருக்கிறார் வச்சுக்கொள்ளும். 4 வீடு, 4 மனைவி, எல்லாம் நோரலியால இருக்குது, சொத்து செல்வம் எல்லாம் இருக்குது. ஒரு ட்ரிப் போய் வந்தார், ஒரு நாள் போய் வந்து பார்க்கிறார். 4 மனைவியையும் காணல, 4 ஊடையும் காணல, 4 வாகனத்தையும் காணல. ஒரு ஏவை கொண்டு வந்து, ஒரு பூமி அதிர்ச்சி வந்து எல்லாமே அழிஞ்சு போயிட்டு. இவன் என்ன நினைப்பான்? இவன் என்ன நினைப்பான்? உதாரணமா இவங்களோட சேர்த்து நானும் அழிஞ்சிருக்கலாமே. ஏன் ஒன்றுமே இல்லை, நான் வாழ்ந்து என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில வருது, மன் ஃபாத்தத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா வுத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு அஸர் தொழுகை தப்பி போவது, ஒரு அஸர் தொழுகை தொழாமல் விடுவது, அவன் குடும்பம், சொத்து, செல்வம் எல்லாம் அழிந்து நாசமாகுவதை விட பயங்கரமானது. ஒரு அஸர் தொழுகையா? உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் 15 வருஷமா ஜும்மா மட்டும் தொழுகிறான்? ஜும்மா மட்டும் தொழுகிறான். எவ்வளவு கை சேதம் இதெல்லாம். எதற்காக இந்த மிம்பரில் இதெல்லாம் பேசுவது? இதே போல மனம் நிறைந்த பள்ளியாக ஒவ்வொரு தொழுகைக்கும் மாற வேண்டும். இதுதான் சகோதரர்களே இந்த ஊருடைய பரக்கத். இந்த ஊர்ல எனக்கு ஒரு படி அதிகமான உரிமை இருக்கிறேன். என் ரத்த உறவுகள் வாழக்கூடிய ஊர், எனக்கு நெருக்கமானவங்க வாழக்கூடிய ஊர். ஆகையால் என்னுடைய கடமை, உலமாக்களுடைய கடமை சிலை சத்தியத்தை சொல்ல வேண்டியது. ஆகையால் திருந்துவோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். நோன்பு காலங்கள், வியாபாரிகள் இருக்கிறீர்கள், தயவு செய்து அல்லாஹ் உங்களோட வியாபாரத்தில் பரக்கத் செய்வான். நான் மிம்பர்ல வைத்து துவா செய்கிறேன். தயவு செய்து தராவீஹுக்கு முன்னால கடையை மூடும், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கடையில வேலை செய்யறவங்களை பள்ளிக்கு அனுப்புங்க, அல்லாஹ் தள்ளி கொட்டுவான். இஃப்தாருடைய நேரம் பாங்கு சொல்லும் வரைக்கும் காத்திருக்காமல், இஃப்தாருடைய நேரம் துஆ செய்ய வேண்டிய நேரம். கடையில வேலை செய்யறவன 6:15 பாங்கண்டா 6 மணிக்காவது பள்ளிக்கு அனுப்பும்.
இந்த 15 நிமிஷம் அவன் துவா செய்வான், உங்களுக்கும் சேர்த்து துவா செய்வார். இந்த முதலாளி தானே என்ன அனுப்பினார், உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் நினையாத பரக்கத்துகள் அள்ளி கொட்டுவான் துனியாவுக்காக. ஒரு சிலர் எல்லா ஊர்களையும் நடக்கிற அநியாயம் தான், சும்மா பாங்கு சொல்லியும் கடையை திறந்து வியாபாரம் ஹராம். ஒரிஜினல் பத்வா ஹராம். பாங்கு சொன்னதுக்கு பின்னால் செய்யக்கூடிய வியாபாரம், ஜுமாவுடைய நேரத்தில் செய்யக்கூடிய வியாபாரம் பரக்கத்தான வியாபாரம் அல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்குற வியாபாரம். தௌபா செய்வோம், எல்லாத்துக்கும் தௌபா செய்வோம், அல்லாஹ்வுக்காக வாழ்வோம், சமூகத்தை பற்றி கவலைப்படுவோம். குர்ஆனை இல்ம சம்பந்த உலமாக்கள் இருக்கிறாங்களே, ஊருடைய தலைகள், இவங்களை கண்ணியப்படுத்துவோம், இவங்களை மதிப்போம், இவர்களை ஒரே தளத்தில் மதிப்போம், இவங்களோட மஷூரா செய்வோம். உங்களோட குடும்பத்திலையும் ஹாஃபில்கள் ஆலிம்களை உருவாக்குங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்கலண்டா எங்களை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, தெரியாமல் அறியாமல் எங்களை வாழ்க்கையே நாசமாக்கிட்டோம். யா அல்லாஹ், இரக்கம் உள்ளவனே எங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், இந்த ஊரை மன்னிப்பாயாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊரை 100% தொழுகையாளிகள் உள்ள ஊராக ஆக்குவாயாக. இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் வெளியூர் வாசிகள் வசிக்கிறாங்களோ எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயா. இந்த குத்பாவும் கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கபூல் செய்வாயா. இந்த ஊர் இமாம்கள், முஅத்தின்மார்கள், நிர்வாகிகள், தலைவர்கள், வாழக்கூடிய உறவுகள், இரத்த பந்தங்கள் எல்லாத்தையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த தீனுடைய பணிக்காக சிரமப்படுகிறார்களோ எல்லாரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. இந்த ரமலான் மாதத்தில் யார் யாரெல்லாம் நீ நரகத்தை விட்டு விடுதலை அளிப்பாயோ, அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு விடுதலை அளிப்பாயோ, அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், நரகத்தின் நெருப்பென்ன உலக நெருப்ப கூட ஒரு நிமிடம் எங்களால் தாங்க முடியாது. யா அல்லாஹ், அந்த பயங்கரமான நெருப்பை நாங்க எப்படி தாங்குவோம்? யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தை பிச்சை போடு. யா அல்லாஹ், உன்ட பிச்சை கேட்கிறோம். யா அல்லாஹ், கெஞ்சி கேட்கிறோம். யா அல்லாஹ், நோம்போட கேட்கிறோம். யா அல்லாஹ், புனிதமான அமல் செஞ்சுட்டு கேட்கிறோம். யா அல்லாஹ், புனிதமான மெம்பரில் என்னை ஏற்றி வைத்து நான் கேட்கிறேன். யா அல்லாஹ், இங்க உள்ள யாரையும் நரகவாதி ஆக்கிறாத. யா அல்லாஹ், யாரையும் நரகவாதி ஆக்கிறாத. யா அல்லாஹ், எல்லாரையும் சொர்க்கவாசி ஆக்குவாயாக, எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. எல்லாருடைய கடைசி நிலைமை மதீனா முனவ்வரால, மஸ்ஜிது நபவியில, ரௌலா ஷரீஃபில சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நேற்றைய தினம் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே நிகழ்த்தப்பட்ட குத்துபா பிரசங்கத்தின் தொகுப்பினை கேட்டீர்கள். இதனை நிகழ்த்தியிருந்தார்கள் நாடறிந்த பேச்சாளரும் இறை அழைப்பாளரும் சன்மார்க்க போதகருமாகிய ஷேக் ஜாகிர் அலீம் ஹாஷிமி ஹசரத் அவர்கள். இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். ஆடவர், மகளிர், சின்னஞ்சிறார்கள் என அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், ரீபான், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, லிப்ட் வசதிகள் மற்றும் பிரமாண்டமான வாகன தரிப்பிட வசதியோடு ஸ்நேகபூர்வ சேவை. உங்கள் அன்பானவர்களுக்கு 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலைக்கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட இன்னும் பல சேவைகள். ஃப்ரண்ட்லைன். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330.
இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தினர். அந்த நிறுவனத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, எண்ணங்களைப் போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய பண்டாரவளை நகரில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். ஆடவர், மகளிர், சின்னஞ்சிறார்கள் என அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான பிராண்டட் ஆடைகளையும், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கைக்கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கு பண்டாரவளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். உலக தரத்திலான எமரல்ட், ரீபோன், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம்ப், எக்ஸ்லைன், பிளிஸ், சிட்டிசன், ஐகிங், கெசியோ, எக்ஸ்க்ளூசிவ், ரஃப், அமன்டேம், ஜெக்லீஃப் உட்பட உலக தரத்திலான அனைத்து ரக பிராண்டட் பொருட்களையும் ஆடைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீங்கள் நியாயமான விலையில் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தில். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு காட்சி அறையாக இந்த பிரமாண்டமான காட்சி அறை காணப்படுகிறது. எனவே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதேபோல மாடிகளுக்கு இடையில் பயணிப்பதற்கு லிப்ட் வசதிகளையும் செய்து தந்திருக்கிறார்கள். மற்றும் ஸ்நேகபூர்வ சேவைகளையும் வாகன தரிப்பிட வசதிகளையும் பிரமாண்டமான வாகன தரிப்பிட வசதிகளையும் கூட ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தினர். அதேபோல உங்களுடைய அன்பானவர்களுக்கு ரூபாய் 500 முதல் 5000 வரையிலான கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்வதற்கான வாய்ப்புகளையும் பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அங்கே சென்றால் உங்களுடைய அன்பானவர்களுக்கு கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்வதனூடாக அவர்களுக்கு பிடித்த பொருட்களை அவர்களுக்கு பிடித்த ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தில் கொள்வனவு செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதேபோல நீங்கள் ஒரு லோயல்டி வாடிக்கையாளராக இருந்தால் உங்களுடைய பிறந்த மாதத்தில், அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய பிறந்த நாள் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கொண்டாட இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கொள்வனவு செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் 10% விலை கழிவினை பெற்றுத்தர இருக்கிறார்கள். அதுவும் இந்த வருடத்துக்கு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த சலுகையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் அல்லது 3 மாதங்களில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதிகளையும் இவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். எனவே இதைவிட என்ன வசதிகளை அவர்கள் செய்து தர வேண்டும் என்றுதான் கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு வசதிகளை தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிக தரமான உலக தரத்திலான பொருட்களையும் கூட காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்நேகபூர்வமான சேவை, அதேபோல வாகன தரிப்பிட வசதி, இப்படி ஏராளமான வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள். எனவே ரமலான் மாதத்தில் அல்லது நோன்பு பெருநாளை முன்னிட்டு நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதாக இருந்தால் முதலில் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை என்றும் இடத்திலும், இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த மாவத்தை பலாங்குட என்ற முகவரியிலும் இயங்கி வருகிறது. மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் 074 30 30 330 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் அனுசரணையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியினை கேட்டிருக்கிறோம். மிக சுலபமான ஒரு கேள்வியினை கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் எந்த நபிக்கு ஜின்களை வசப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தான்? அல்லாஹ் எந்த நபிக்கு ஜின்களை வசப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தான் என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான விடையினை 071 62 12 177 மீண்டும் தருகின்றோம். 071 62 12 177 என்ற இலக்கத்துக்கு SMS மூலியமாக அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம், அல்லது Facebook ஊடாகவும் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு சரியான விடையினை பதிவிடும் போட்டியாளர்களில் ஒருவரை தெரிவு செய்து நாங்கள் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் வழங்குகின்ற பெறுமதியான கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்ய காத்திருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே வெற்றியாளராக வேண்டும் என்றால் இந்த கேள்விக்கு உடனடியாக உங்களுடைய பதில்களை அனுப்பி வையுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்யவிருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தினர். அந்த நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவருக்கும் அதேபோல முகாமையாளர் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மறவாமல் ரமலான் மாதத்துக்கு நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதாக இருந்தால் முதலில் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினை நாங்கள் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவங்களை சுட்டெரித்து பாவ விமோசனம் பெற்றுத்தரும் புண்ணியமிக்க ரமலான் மாதத்தில் புது வசந்தத்தை அள்ளித்தரும் ரமலான் வசந்தம்.
கண்ணியமிக்க ரமலான் மாதம் முழுவதும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெறும் ஜும்மா பிரசங்கங்களின் தொகுப்பினை பிரதி சனிக்கிழமைகள் தோறும் மதியம் 1 மணிக்கு ஊபா வானொலியில் நீங்கள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி தொடருக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்றார்கள். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். ஆடவர், மகளிர், சின்னஞ்சிறார்கள் என அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், ரீபான், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, லிப்ட் வசதிகள் மற்றும் பிரமாண்டமான வாகன தரிப்பிட வசதியோடு ஸ்நேகபூர்வ சேவை. உங்கள் அன்பானவர்களுக்கு 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட இன்னும் பல சேவைகள். ஃப்ரண்ட்லைன். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் தத்வத்த வீதி, பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330.